இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அருமை பிள்ளைகள் ராஜ்குமார், பிரியங்கா இந்த பரிசுத்த மெய் விவாகத்திலே இணையக்கூடாதபடிக்கு தேசத்தின் சட்டத்தின்படியோ சபையின் சட்டத்தின்படியோ ஏதாவது நியாயமான தடைகள் இருக்குமானால் அதை இப்பொழுதே தெரியப்படுத்தும். இல்லாவிடில் இதை குறித்து ஒருவரும் ஒரு காலம் பேசக்கூடாது. ராஜ்கமல், பிரியங்கா இருவரும் இந்த பரிசுத்த மெய் விவாகத்தில் இணையக்கூடாதபடிக்கு தேசத்தின் சட்டத்தின்படியோ சபையின் சட்டத்தின்படியோ ஏதாவது நியாயமான தடைகள் இருக்குமானால் அதை இப்பொழுதே தெரியப்படுத்துவோம். இல்லாவிடில் இதை குறித்து ஒருவரும் ஒரு காலம் பேசக்கூடாது. உங்களுடைய மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா இருக்கிறபடினால் என் கடமைக்கு நான் தொடர்ந்து செல்லுகிறேன். அருமை சகோதரர் சாம், அருமை மகள் பிரியங்கா, நீங்கள் இந்த பரிசுத்த மெய் விவாகத்தில் இணையக்கூடாதபடிக்கு உங்கள் இருவருக்குள்ளே ஏதாவது நியாயமான தடைகள் இருக்கிறதா? உங்கள் இருவருக்குள்ளே ஏதாவது தடைகள் இருக்கிறதா? இல்லை. சாம், உங்களுடைய வலது பக்கத்தில் இருக்கிற அருமை மகள் பிரியங்காவை உங்களுடைய மனைவியாய் ஏற்றுக்கொண்டு பிறர் முகம் சாராமல் அவர்களை மாத்திரம் பற்றி கொண்டிருப்பீர்களா? அதே போல பிரியங்கா, வலது பக்கத்தில் இருக்கிற அருமை சகோதரர் சாமை உன்னுடைய கணவனாய் ஏற்றுக்கொண்டு பிறர் முகம் பாராமல் அவரை மாத்திரம் பற்றி கொண்டிருப்பீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மணப்பெண்ணை இந்த மணவாளனுக்கு கொடுக்கிற தாய் தகப்பன் முன்னாலே வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பிரியங்கா உடைய தாய் தகப்பன் முன்னாலே வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளையுடைய கையை பிடிச்சுக்கோங்க. கை அப்படி கொடுங்க. எல்லாம் நாம் எழுந்து நிற்கலாம். சாம், நான் சொல்றதை சொல்லுறேன். ராஜ்கமல் ஆகிய நான் பிரியங்காவாகிய உங்களை இன்று என் விவாக புருஷ மனைவியாய் ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் சந்தோஷத்திலும் தரித்திரத்திலும் ஐஸ்வர்யத்திலும் பலத்திலும் பலவீனத்திலும் ஒரு உத்தம புருஷனாய் விளங்கி உங்களை போஷித்து ஆதரித்து பிறர் முகம் பாராமல் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். நான் அளிக்கிற இந்த வாக்குறுதிக்கு பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் பெற்றோர்களும் போதகர்களும் கொடாக்கொடி தூதர்களும் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். சொல்லுங்கள்.